ஆசியா கண்டத்திலும் மத்தியிலே பெத்லகேம் என்கின்ற ஒரு கிராமத்தில் ஒருவர் பிறந்தார். அவர்தான் இயேசு. அந்த இயேசு பிறந்ததனாலே அவருக்கு இயேசு என்று சொன்னால் அன்பு. அந்த அன்பை குறித்து தான் உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றோம். என் அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு சொல்லுவது என்னன்னா, இயேசு ஒரு அன்பானவர், அவர் பாசமானவர். அவர் நம் மத்தியிலே இப்பொழுதும் இந்த நொடியிலும் உலாவிக் கொண்டிருக்கிறார். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு. அல்லேலூயா. 3ஆம் நாள் கல்லறையில் இருந்து எழுந்து வந்த தேவனை குறித்து நாங்கள் இங்கே சொல்லுகின்றோம். என் அன்பானவர்களே, பெத்லகேமில் பிறந்த உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் பிறந்த ஊர், அந்த ஊரிலே அவர் வருகிறார். தன் கானான் தேசத்திலே அங்கே வருகிற போது அவர் தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அவரை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லோரும் அந்த பகுதியிலே ஒரு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே செல்கின்றார். அந்த இடத்திலே செல்கின்ற போது அங்கே எல்லா விதமான அந்த பந்தியிலே பரிமாறப்பட்ட போது அதிலே ஒரு குறை ஏற்பட்டது. என்னவென்று சொன்னால், அங்கே பரிமாறப்பட்டதில் திராட்சை ரசம் குறை ஏற்பட்டது. இதை அங்கே அந்த திருமணத்தில் இருந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், அவருடைய இயேசுடைய தாயார் இடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் அந்த சர்வே செய்கிற, அதாவது பணி செய்கிறவர்களிடத்திலே நீங்கள் அவரிடத்திலே போங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று அவர் கட்டளை அந்த தாயார் சொன்னவுடன் அவர்கள் இயேசு நிற்கிற இடத்திலே ஒதுக்குப்புறமாக ஒரு 6 ஜாடி, அதாவது யூத தேசத்திலே யாராவது வெளியே போய் வந்தாங்கன்னா அது கால் கழுவுற ஒரு இடம், அது அந்த இடத்திலே 6 ஜாடிகள் இருந்தது. அந்த 6 ஜாடியில் இருந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். இவர்கள் அதாவது வேலை செய்கிறவர்கள் அங்கே செல்கிறார்கள். அங்கே செல்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இடத்திலே இதை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்கிறார். அப்போது அவர்கள் தண்ணீரை அந்த ஜாடியிலே 6 ஜாடியிலும் முழுவதுமாக நிரப்புகிறார்கள். நிரப்பிய உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இடத்திலே சொல்கிறார், இதை முன்பு நீங்கள் எல்லோருக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது அவர் இயேசுவிடத்திலே ஒன்றும் கேட்கவில்லை. ஆனால் அவர் சொன்னபடியே அந்த தண்ணீரை ஜக்கிலே எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் பரிமாற சென்றார்கள். அங்கே பரிமாறுகிற போது எல்லோரிடத்திலும் அது திராட்சை ரசமாக மாறியது. என் அன்பான தேவ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்போது எதை செய்வார் என்பதை நாம் அறிய முடியாது. நிலைக்கின்ற காரியங்களை ஒரு நொடியிலே அவர் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் அந்த திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர். ஆனால் நாம் இன்னும் தண்ணீராகவே இருக்கிறோம். இந்த ஒளிபரப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னும் தண்ணீராகத்தான் இருக்கிறோம். நீங்கள் எப்போது அந்த இயேசுவின் திராட்சை ரசமாய் மாறுவீர்கள்? மாற வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு பொறாமை கொள்ளாது, இருமாப்பு கொள்ளாது, உன்னை இகழாது, உன்னை குற்றப்படுத்தாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. அந்த அன்பை நாம் கடைபிடிக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அநேக போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பார். என் அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் பெயர் வின்சென்ட். இங்கே நசரத்பேட்டையில் தான் இருக்கிறேன். எனக்கு 86ஆம் ஆண்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது நம்ம அருகில் இருக்கிற மேட் ஹாஸ்பிட்டல் தான் என்ன அட்மிட் பண்ணிட்டாங்க. அவர்கள் எல்லோரும் செக் பண்ணும்போது உனக்கு 5 அடைப்புகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். 5 அடைப்புகள் எடுத்தாதான் நீ உயிரோடு இருப்பேன்னு சொன்னாங்க. என்ன அட்மிட் பண்ணிட்டு அந்த இடத்துல இரவு எல்லாம் எனக்கு தூக்கம் வரல. மறுநாள் ஆபரேஷன்.
மறுநாள் ஆபரேஷனுக்காக எல்லாம் தயார் நிலை. அதாவது ஆபரேஷன் பண்ணா என்ன செய்வாங்கன்றது சில பேருக்கு தெரியும். என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா முடிகளையும் எல்லாவற்றையும் ட்ரெஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில என்ன 7 மணிக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு இட்டு போறாங்க. அந்த நைட்டு நான் தேவனிடத்திலே பேசினேன். நான் தேவனை அதிகமாக நேசிக்காத காலம், அதிகமாக அவரை விரும்பாத காலம், கொஞ்சம் தான் நான் தேவனை அந்த நேரத்திலே ஏற்றுக்கொண்ட காலம். அந்த காலத்திலே நான் தேவனிடத்தில் இரவிலே பேசினேன். ஆண்டவரே, எனக்கு மேல் கத்தி படக்கூடாது, என்னுடைய சரீரத்திலே ரத்தம் சிந்தக்கூடாது என்று ஆண்டவரிடத்திலே நான் வேண்டினேன். காலையிலே என்னை தியேட்டருக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாங்க. அப்பவும் நான் அநேக போராட்டம் வேதனையோடு, ஆண்டவரே எனக்கு எந்த விதமான தீங்கு ஏற்படக்கூடாது ஐயா, இந்த ஆபரேஷன் பண்ணா நான் ரொம்ப பலவீனம் ஆயிடுவேன் அப்படின்னு ரொம்ப வேதனை, பாரம், துக்கம் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டது. அப்போது அவர்கள் தியேட்டருக்கு கொண்டு போனாங்க. ஆனால் தியேட்டரில் போனா அங்கே எல்லாம் 4 டிவி ஓடுது. என்னடா அது, ஆபரேஷன் பண்றதுக்கு இட்டுன்னு போனா டிவி ஓடுது அப்படின்னு போய் பார்க்கும் போது அந்த டாக்டர் வந்து சொல்றாரு, உனக்கு ஆஞ்சல் சொல்லி போறோம், ஆஞ்சல் அந்த அடிப்பை எடுக்க போறேன்றாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, என் மேல கத்தி படல, எனக்கு ரத்தம் சிந்தல. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை உயிர்ப்பித்து இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ல வைத்திருக்கிறார் சொன்னா அவரை நான் நம்பினேன். அவர் அன்பு அவர் எனக்கு அதிகமாக கொடுத்தார், என் குடும்பத்திலும் கொடுத்தார். குடும்பத்திலும் அன்பும் நிறைந்து சமாதானம் நிறைந்து எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், என்னோடு ஜீவிக்கிறார், என்னோடு எல்லா விதமான நன்மையான காரியங்களை செய்கிறார் என்பதை நான் விசுவாசத்தோடு இதுவரையிலும் ஆண்டவருக்காக இதோ இப்படிப்பட்ட அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கிராமங்கள் தூரமாக நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். என் அன்பானவர்களே, நீங்களும் உங்கள் இல்லங்களிலே ஒளிபரப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ பாரமாக இருக்கிறாயா, வேதனையோடு இருக்கிறாயா, துன்பத்தோடு இருக்கிறாயா, எல்லா விதமான கட்டுகளிலே நீ அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா, எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வாருங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் விடுதலை நாயகன், அவர் விடுதலை நாயகன். உங்களுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்பொழுதும் சமயமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை எங்கும் உண்டு. இதோ இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை நிறையட்டும். அறியாதவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.